நிச்சயமாக அதை இன்ஸ்பயர் பண்ணும். கண்டிப்பாக போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அந்த விஷயங்களை. ஓகே கோபால், இது என்னது? சின்ன வெங்காய ஊத்தப்பம். ரைட். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இது எங்கள் ஏரியா ஸ்பெஷலு. ஓகே ஓகே, இப்போ நான் எங்கள் ஏரியா எங்களுக்கு கோவில்பட்டி ஸ்பெஷல் இது. அங்கே போய் சின்ன கடைகளுக்கு போனால் கூட நீங்கள் ஊத்தப்பம் இந்த மாதிரி வெங்காய ஊத்தப்பம்னு கேட்டிங்கன்னா அந்த இங்கெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹோட்டல்களில் வந்து வெங்காய ஊத்தப்பம் வந்து பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி அதை ஊத்தப்பம் போட்டு கொடுப்பாங்க. பட் நம்ம ஹோட்டலில் வந்து சின்ன வெங்காயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆமாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன வெங்காயத்தில் இந்த சாம்பார் வெங்காயத்தில் ஒரு ஊத்தப்பம் பண்ணியிருக்கோம். அதில் மேலே பொடியெல்லாம் போட்டு இது பண்ணி எல்லாம் முருகா சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணுறேன். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருமே நார்மல் ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிட மாட்டாங்க. சூப்பரா இருக்கு சார். இல்லை, இதை வந்து எனக்கு என்ன ஒரு கேண்டிட் கேமராவில் பண்ண, ஏன்னா கேமராக்கு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் டவுட் போடுவாங்க. என்னைக்காவது நீங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த தோசை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்துல ஒரு ஆமாம், இது நம்ம கடையோட ஒரு ஸ்பெஷல். இது போக பன்னீர் தோசை இருக்குது, மஷ்ரூம் தோசை இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இது சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்கள் டெய்லி வந்தால் தான் அதெல்லாம் சாப்பிட முடியும். நிச்சயமா ரெகுலரா என்னோட ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லிடலாம் தக்ஷன் தோசை. வாங்க.